ஆகூர் அப்படிங்கிற ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கார் எப்படி ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா, கடவுளை பார்த்து, ஆண்டவரே நான் ரொம்ப பணக்காரனாகவும் மாறிடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை நீங்கள் என்ன ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிச்சு நான் பணக்காரனாக மாறிட்டேன்னா எனக்கு ஏழைகளோட கஷ்டங்கள் தெரியாது. இன்னும் எனக்கு என்னோடய பணத்தை வச்சு எல்லாமே வாங்க முடியும். அதனால நான் உங்களை கூட மறந்துடுவேன். ஆண்டவர் யாருன்னு கூட கேட்பேன். கடவுளே இல்லைன்னு கூட சொல்லக்கூடிய மைண்ட் செட்டுக்கு போயிடுவேன். அதனால் நான் பணக்காரனாக இருக்கணும் அப்படின்ட்டும் நான் ஆசைப்படலை. அதே நேரத்தில் நான் ஏழையாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருவேளை நான் ஏழையாக இருக்கலாம். ரொம்ப ஏழையாயிட்டேன்னா என்னோடய வயிற்று பசியை ஆற்றுறதுக்காக கூட நான் திருடு தொழிலை பண்ண போயிடுவேன். மற்றவங்களோட பொருள் மேலே ஆசைப்பட்டு அதை எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்னை ஏழையாகவும் படைச்சிடாதுங்க, அதே நேரத்தில் பணக்காரனாகவும் படைச்சிடாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ அழகான ஜெபம். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளும் இதே வார்த்தையை ஆண்டவரை பார்த்து கேட்கணும். ஆண்டவரே, ரொம்பவும் பணக்காரனாக என்னை மாற்ற வேண்டாம். அதே நேரத்தில் என்னுடைய தேவைகளுக்கு கூட வாங்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டமும் படக்கூடாது. என்னுடைய படியை அளந்து என்னை போசி தரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். அன்னன்னைக்கு வேண்டிய தேவையை அன்னன்னைக்கு படி அளக்க ஆண்டவரால் முடியும். நமக்கு சின்ன தேவையாக இருந்தால் அந்த சின்ன தேவையை சந்திக்க கூட ஏசப்பாவால் முடியும். பெரிய தேவையாக இருந்தால் அந்த பெரிய தேவையை கூட சந்திக்க ஏசப்பாவால் முடியும். நம்ம நினைக்கலாம், நாளைக்கு எனக்கு இந்த தேவை இருக்குது, என்னோடய பிள்ளைகளின் நாளைக்கு ஸ்கூல் சேர்க்கணுன்னா இவ்வளோ ஃபீஸ் தேவை இருக்குது, நாளைக்கு நான் ஒரு ஜாப் அதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினச்சாலுமே எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை எனக்கு நீங்கள் தாங்க, வாய்க்க பண்ணுங்கள், எனக்கான படியை நீங்கள் அழங்க. நம்ம கஷ்டப்படுறதுனால அடுத்தவங்களை நம்பி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, என்னோடய ரிலேட்டிவ் நல்லா வசதியாக இருக்காங்க, அவங்க நமக்கு இதில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் இல்லாமல் ஆண்டவரே, நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் போய் தேவைன்னு சொல்லி நிற்கக்கூடாது, என் தேவையை நீங்கள் சந்திங்க, என் படியை நீங்கள் அழங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆகூர் கேட்ட மாதிரி நம்மளும் ஏசப்பாவை பார்த்து கேட்போம். ஏசப்பா நமக்கு தருவாங்க.